70 தொகுதிகள் இருக்கும் நிலையில் தற்போதைக்கு முன்னிலை நிலவரம் கிடைத்திருக்கிறது. அதன்படி 2 தொகுதிகளில் பாஜக முன்னிலை பெற்றிருக்கிறது என்ற அந்த முன்னிலை நிலவரத்தை நாம் பார்க்கிறோம். மொத்தமாக 70 தொகுதிகளில் ஆட்சி அமைப்பதற்கு 36 தொகுதிகளில் வெற்றி அவசியம். தற்போதைக்கு தன்னுடைய முன்னிலை கணக்கை பாஜக தொடங்கியிருக்கிறது. இது மிகவும் முன்பே வந்திருக்கக்கூடிய ஒரு முன்னிலை நிலவரம் என்றாலும் கூட தற்போதைய நிலவரப்படி 2 தொகுதிகளில் பாஜக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது 2 தொகுதிகளில் என்ற அந்த தகவலை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து தேர்தல் சார்ந்த கருத்துக்களை பகிர்வதற்காக நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்களோடு பேசலாம். தற்போது எழுத்தாளர் திரு ராம்கி நம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போன்று பாஜகவிலிருந்து திரு SG சூர்யா இணைந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு இனியன் ராபர்ட்ஸ் இணைந்திருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். முதலில் திரு ராம்கி, டெல்லி களத்தை பொறுத்த வரைக்கும் அது யாருக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா மும்முனை போட்டி நிலவுது. ஒவ்வொருவரும் அவர்களுக்கு சாதகமான சூழலை வைத்து இந்த தேர்தல் களத்தை தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள். யாருக்கு அதிக பலன் கொடுக்கும் நினைக்கிறீங்க? டெல்லியோடைய தேர்தல் எக்ஸிட் போல் சர்வேல நம்ம எளிதாக யூகிக்கக்கூடிய முடிவுகள் தான் தெரிஞ்சது. ஆம் ஆத்மிக்கு இறங்கும் முகங்கிறத நிறைய பேர் நிறைய இடங்களில் பதிவு செய்துட்டு இருந்தாங்க. அது நிச்சயமாக எந்த அளவுக்கு ஆம் ஆத்மியோட தோல்வி எத்தகைய தோல்வியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பாகவும் இருந்தது. ஸோ இன்றைக்கி முதல் ரவுண்டில் கொஞ்சம் பாஜக முன்னிலை வேறு ஆப்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஆம் ஆத்மிக்கு எதிரணியில் இருக்கிறது பாஜக தான். பாஜக தொடர்ந்து ஆரம்பத்துலேருந்தே அவங்க ரொம்ப டெல்லிங்கிறது அவங்களுக்கு இயல்பாகவே வலுவான பகுதி. ஆக்சுவலாக அவங்க 2013 பாஜக தான் ஆட்சிக்கு வந்திருக்க வேண்டியது. ஒரு 3 தொகுதிகள் 3 இடங்கள் இருந்ததுன்னா அவங்க அன்றைக்கே ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அது டெல்லியோடைய அரசியல் வரலாறே மாறி போயிருக்கும். அது எங்களுக்கு ஒரு மெஜாரிட்டி ஷார்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க எதிர்க்கட்சி வரிசையில் போய் அமர்ந்ததுனால இவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிது. ஆக்சுவலாக காங்கிரஸோட உதவியோடு அவர் ஒரு ஆட்சியை அமைச்சார். அதனால் அதுக்கான முக்கியமான காரணம் பாஜக தான். பாஜகயிலே நம்ம வரலாற்றை திரும்பி பார்க்கும்போது அப்படி தான் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். அன்றைக்கி டெல்லி பாஜக கையில் போயிருந்தால் இன்றைக்கி ஆம் ஆத்மிங்கிற ஒரு கட்சியை இருந்திருக்காது. ஸோ அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அன்றைக்கி பிறகு நடந்த 2 தேர்தல்களில் ஆம் ஆத்மி பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருந்தாங்க. 2015 பெரிய அளவு வெற்றி. அதை விட 2020 மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா அது பாஜக ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் அங்கே இருந்தது. 2வது ஆம் ஆத்மி முன்வைத்த வாக்குறுதிகள் இதுவரைக்கும் இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே யாரும் வைக்காத ஒரு மிக முக்கியமான வாக்குறுதிகள். அதோடைய பின்னணியில் வேறு விதமான ஒரு பொதுமக்களுக்கான விஷயத்தை அட்ரஸ் பண்ணுற மாதிரி இலவச குடிநீர், இலவச கல்வி, இலவச சுகாதாரம், இப்படிப்பட்ட விஷயங்களை முன்வைத்து தான் அவங்க தேர்தல் அதற்கு தான் மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. ஸோ அதில் எந்த அளவுக்கு அவங்க வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்தது. ஆனால் அதை விட தாண்டி கடந்த ஒரு ஆண்டுகளாக அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய செட்பேக், அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள்லேருந்து ஆரம்பித்து அவர் கொடுக்கப்பட்ட நெருக்கடிகள், அதுக்கு பாஜக நெருக்கடி சொன்னால் கூட இருந்தாலும் பொதுமக்கள் மத்தியில் ஆம் ஆத்மிக்கு மேலே இருந்த அந்த ஒரு செல்வாக்கு இருக்குல்ல, அந்த ஒரு கவர்ச்சி இருக்குல்ல, அது ரொம்ப கணிசமாக குறைந்து விட்டது. அது குறைஞ்சிருக்கு என்றாலும் அது தோல்வியை தரக்கூடிய அளவுக்கு குறைஞ்சிருக்கா? ஏன்னா நீங்க சொன்ன இந்த பார்வை ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றொரு புறத்துல இன்னொரு விஷயமும் பார்க்கப்படுது. நீங்க சொன்ன அந்த இலவச கல்வி, இலவச மின்சாரம் போன்ற அந்த விஷயங்களுக்கான ஆதரவு மக்கள்கிட்ட அப்படி போயிருக்குமா? இல்ல, அதாவது பாஜகவும் காங்கிரஸும் செய்யாத விஷயங்களை செய்வதாக ஒரு வாக்குறுதி தெரியுதுங்கிறதுனால தான் ஆம் ஆத்மி மேலே அவ்வளோ பெரிய நம்பிக்கை வந்தது. எந்த விதமான ஒரு தேர்தல் கணக்குகளும் இல்லாமல் மிக மக்கள் மத்தியில் நேரடியாக போய் அட்ரஸ் பண்ணது மாதிரி நிறைய விஷயங்கள். ஆனால் அதனால் இந்த எதிர்பார்ப்புகள் தான். நீங்கள் அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்புகளோடு வந்தீங்க உள்ள வரும்போதே அவர் என்ன முதல் முறையாக ஒரு 49 நாட்களுக்கு அப்புறம் அவர் ரிசைன் பண்ணுறார். என்ன காரணம்? லோக்பால் வைக்க முடியலையேங்கிறதுக்காக அவர் ஒரு பதவியை ரிசைன் பண்ணிட்டு ஆட்சியை போணுச்சு. ஸோ அவர் சொல்லும் போதே அவருடைய மக்கள் பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்படி ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு ஆரம்பித்த இடம். ஆனால் முடிகிற இடத்துல திரும்ப எந்த கட்சிக்கும் இருக்காத ஒரு ஊழல் ஒரு வழக்குகள், இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை எதிர்கொண்டு போது அப்படியே ஒரு 10 வருடங்களில் அவங்களுக்கு ஒரு பெரிய இவ்வளோ பெரிய பின்னடைவு. இது ஒரு பக்கம். கிரவுண்ட் ரியாலிட்டிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசுவோம்.